சரி. வேகமா வந்தா உடைச்சிட்டு கூட போகுது. ஆனா ஒரு தடுப்பே இல்லாம பண்றதுங்கிறது அது விட்டுறதுங்கிறது அது சரியில்லை. அப்பப்ப நாம அது பேர்ல கவனம் செலுத்திட்டு இருக்கணும். என்னோடது எப்பவுமே நேரா இருக்காது. கொஞ்ச நாள் வளைவா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு கொஞ்ச நாள் வளைவா இருக்கு. இதுகளை நான் என்ன பண்றேன்னா அந்த மாதிரி சருகளை போடுறேன். இப்ப தென்னஞ்சருகு, அப்புறம் இது விதைகள் போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப சவுண்டல் விதை போட்டுருக்கிறேன். இன்னும் கொட்டை போடலான் இருக்கிறேன். அப்புறம் பனாங்கொட்டை ஊனி விடலான் இருக்கிறேன். பனையை வச்சுட்டு நாம தடுப்பணைகள் உருவாக்கணும்னு வச்சுங்களேன், அற்புதமான தடுப்பணைகள் உருவாக்கிட முடியும். நீங்க இவ்வளவு செலவே பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 10 இன்ஜினியர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு மேஷன் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பேன். மேற்பார்வைன்னு நிறைய சம்பளம் வாங்குற ஆளுங்க நிறைய நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வேலையும் நடக்காது. அதுல திருடுவாங்க. அது அடைவு ஓட்ட போட்டு போகுது. அந்த வேலையே வேண்டியதில்லை. நீங்க இப்படி அங்கங்க ஒரு இடத்துல கொண்டு போய் தடுப்பணை கட்டுறதை விட அந்த மண்ணு போட்டுக்கிறீங்களா, அதுல அப்படியே பனை விதை ஊனி விட்டுறது. ஊனி விட்டுட்டோம்னா அற்புதமான தடுப்பணைகள். அதுவும் வளைவாவே இருக்கணும். எங்க பார்த்தாலும் வளைவா இருக்கணும். நேர் அணையே இருக்கக்கூடாது. இதுல என்ன ஆகும்னா, இப்ப இந்த இடத்துல போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த தண்ணி பெரிய தண்ணியா வந்துன்னா ஒண்ணு தடுக்காதுங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா அந்த இடத்துல ஒரு தாவர இது இருந்துச்சுன்னா, நாணலோ அல்லது வெட்டி வேரோ அல்லது பனையோ, நான் சொல்ற மாதிரி பனையா இருந்ததுன்னா நீண்ட கால இது தீர்வது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு தடுப்பணை, இயற்கை தடுப்பணை உருவாகி தடுத்து போகும்போது தடுக்கும்போது கூட ஏன் இந்த சுழல் அந்த ஒரு வளைவுன்னு சொல்லிட்டு இருக்குன்னா, இங்க போய் மோதிர தண்ணி அங்க அப்படியே ஒரு சுழலை உருவாகும். ஒரு சுழற்சின்னு வந்ததுனாவே உங்களுக்கு தெரியும், இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சுழற்சியில மிக வேகமாக அதுக்கு ஒரு ஆனந்தம். அதுக்கு நீங்க தண்ணியில ஏன் நுர வருதுனாக்கா, இந்த ஆற்று தண்ணியில வரும் பாருங்க, சுழற்சி இருக்கிற பக்கம் நுர வரும். ஏன் நுர வருதுன்னா அந்த ஆனந்தம் அதுகளுக்கு பெருகுது. அந்த இது நுண்ணுயிர்கள் பெருகிற இடம் நுரையாக வருது. அதுதான் சரியா. அப்போ ஒரு தண்ணியவே கூட நம்ம எப்படி ஆற்றல் மிக்கதா மாத்திட முடியும், அந்த இது நுண்ணுயிர்கள் மிக்கதா மாத்திட முடியும். இவ்வளவு நுட்பவியல் இருக்குங்க, சாதாரணமா இல்லைங்க. இவ்வளவு நுட்பங்களை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, மனுஷன் உணர்ந்து சரியா செஞ்சோன்னா, உலகம் எவ்வளவு அற்புதமான ஒரு இதா மாறி போயிருந்து தெரியுங்களா. சொர்க்கம் இங்கதான், வேற எங்கேயும் கிடையாது. சொர்க்கம் இங்கதான். நாம உயிரோட இருக்க வரைக்கும் தான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். உயிருக்கு பின்னாடி நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறதா அனுபவிக்காதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா சொர்க்கத்தை உயிரோட இருக்கிற போது அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா மாச கணக்கா நாள் கணக்கு ஒவ்வொரு இலையை பத்தி சொல்ல முடியும், ஒவ்வொரு இதை பத்தி சொல்ல முடியும். ஆச்சுங்களா, அவ்வளவு இருக்குது. இதுல இன்னும் சிலது என்ன பண்ணலான்னா, அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி